just can't let this go in vain. Came for the hunt and I will come again. Da-da-da-da, kena tota vedikudu. Nagaragave. Tadakera tota vedikudu. Padakera nenju thudikudu. Munnukum pinnukum danger irukkudu. Veladi velladi lattayadu. Tadakera tota vedikudu. Padakera nenju thudikudu. Munnukum pinnukum danger irukkudu. Veladi velladi lattayadu. அச்சமில்லை வாழ்விச்சலுக்கு வெடி பாய்ந்தது இல்லை. அச்சமில்லை வாழ்விச்சலுக்கு வெடி பாய்ந்தது இல்லை. கொன்ற போதும் உயிர் சென்ற போதும் விழி நின்ற போதும் கடமை தவறதில்லை. தீய சிந்தனை அரக்க நெஞ்சனை அழிக்க வந்த படை அஞ்சுவதில்லை. போய் செய்தி சொல்லி வந்துட்டேன்டா கோப்பேண்டா சௌக்கியமா கண்ணே. தீயவனின் இறுதி பகைவன் நேர்மை கொண்ட சத்திய காவலன். நல்ல உள்ளங்களுக்கு வல்லவன் அசுரனை கண்டால் வேட்டையன். ஓடி ஓடி ஒளிர்ந்தாலும் நீதி புத்தன் தலை விதி வெடி வெடி தெரி தெரி தொட்டா தாக்கு முன்னெத்திய குறி. ஆட்டோமேட்டிக் விட்டன் ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு mathematics. Them Kayavan clowns, I'm taking you all down. இவங்க 4 பேரோட இமெயில் ரெக்கார்ட்ஸ், கால் லாக்ஸ், மெசேஜஸ் எல்லாத்தையும் ரன் த்ரூ பண்ணிட்டேன். ஆனால் சந்தேகப்படுற மாதிரி ஏதோ எனக்கு கிடைக்கல. எங்களுக்கு ட்ரக்ஸ் எப்படி கிடைச்சது? யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? ஐ மீன் இந்த 4 பேருக்கும் காமன் லிங்காக யாரும் இல்லை. காமன் லிங்க் அது மனுஷனா இல்லாமல் இருந்தா? What do you mean? I mean, does it have to be a human connection? Give me 5 minutes. Got it. இந்த 4 பேருமே ஒரே கடையில் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கடை பேரு ஹவுஸ் ஸ்பெஷல். பேருக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடில் ஏதோ ஸ்பெஷலாக சேர்த்துருக்காங்க. ஓகே, சர்ச் வாரண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்க கஸ்டடியில் இருந்த அன்பு செத்து போயிருக்கான். இது லீக் ஆனா என்ன ஆகும்னு தெரியுமா? சில விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல சிவா. இந்த கேஸை நாங்களே ஹேண்டில் பண்ணிருக்கலாம். Are you saying he died because of our investigation? இந்த மாதிரி accusatory tone எனக்கு பிடிக்கல சிவா. அட்லீஸ்ட் நம்ம 2 யூனிட்ஸும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கலாம். Expected some sort of synergy கௌரி. ஓகே, உங்களை கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நடந்தது எதுவுமே என்னால் மாற்ற முடியாது. அண்ட் ரெஸ்ட் அஷ்யூர்ட், அவனை நல்லா தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இட்ஸ் ஹார்ட் லாக். நாட் எவ்ரிதிங் இஸ் டவுன் டு லாக். சில விஷயத்தில் கவனம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே ஃபைன். இனிமே தேவைப்பட்டா நம்ம 2 யூனிட்டும் ஒன்றா வேலை செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போதைக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அன்போட கேஸ் பற்றி தான். இல்லை சிவா, நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் முடிய போகிற நேரத்தில் தான் அவள் இறந்தான். இப்போதைக்கு எங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான். தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தானா இல்லை ஸ்லீப்பர் செல்லில் ஒருத்தராக இருந்தானா? அது கூட கொஞ்ச நாள் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். Hi sir. Hi. Meera.
எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. We are preparing for the ops. Oh. You okay? You look stressed. ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ். மெத்தாசெத்தமின்னு ஒரு ட்ரக். அதால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட இந்த 4 பேருக்கும் ஒரு கடையிலேருந்து ஆர்டர் போயிருக்கு. The order is similar but very unusual. இப்போ அந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். All the best. Thank you. இன்னும் 10 நிமிஷத்துல கடை சாத்திடுவான். Stop whatever you're doing. Let me go. Stop what you're doing. உனக்கு பிடிச்ச காடை முட்டை சம்பால் ஈரல் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. Oh my god, my favorite. You're the best, Ma. Thank you.
போலீஸ் வர போகிறோங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? யார் சொன்னது? என்ன சார் வளர்றீங்க? சரியான நேரத்தில் போலீஸ் வரும்போது நீங்கள் எதுக்கு உங்கள் கடையை சாப்பிட்டு? கரெக்ஷன், கடையை சாத்துற நேரத்தில் போலீஸ் வந்தீங்க, அதான் நடந்தது. ஸோ தினமும் நீங்கள் கடையை சாத்தும் போது உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் டிலீட் பண்ணிடுவீங்களா? நீங்கள் கடையை நடத்துகிற விதம் ரொம்ப புதுசாக இருக்கு. உங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் tell me. என்ன சொல்லணும்? உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தையும் சொல்லு. இது என்னோட கம்ப்யூட்டர், என்னோட ஃபைல்ஸ், எப்போ வேணாலும் டிலீட் பண்ணுவேன். என் பிஸ்னஸ் எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும். போலீஸ்னா என்ன வேணாலும் கேட்கலாமா? ஐ ஹேவ் மை ரைட்ஸ். நம்ம பேசுகிற இந்த நிமிஷத்தில் உங்கள் லேப்டாப்பை போலீஸ் அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. லேப்டாப்பில் இருக்கிற ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணிட்டா எல்லாமே அழிஞ்சு போயிடுமா? நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒரு வழியில் வெளியாகும். அதான் உண்மை. இதை புரிஞ்சுக்காம சில பேர் ஆடிட்டு இருக்கானுங்க. நான் என் லாயரை பார்க்கணும். அதுக்குள்ளவா? இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஆன்லைன் செக்ஸ் கேம், அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அதில் பிளாக்மெயில் காரணமாக ஒருத்தர் $5,000 லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நாளில் அதே நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்க்கு அந்த அமௌண்ட் வந்திருக்கு. எப்படி? அது தெரியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் கடையை ரீட் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஹெட்ஃபோனுக்கு 999 ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சீம்ஸ் லைக் a tip off. யார் அனுப்புனது? தெரியாது. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாத்திரை ஏன் வீசுனி? நீயா அதை செஞ்சியா இல்லை இன்னொருத்தர் சொல்லி அதை செஞ்சியா? Destroying and tampering with evidence. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அந்த பியூஸ்னால எத்தனை உயிர் போயிருக்கு தெரியுமா? எத்தனை ஃபேமிலிஸ் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க? Do you have any idea? நீ பதில் சொல்ல வேண்டியது எங்களுக்கு மட்டும் இல்லை, செத்தவங்களோட அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைங்க, அவங்க எல்லாரும் கோர்ட் வருவாங்க, என்ன பார்ப்பாங்க. எல்லாரையும் விட்டுட்டு ஏன் என் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை கொன்னேன்னு கேட்க துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர் ஆன்சர்ஸ். அவங்க முன்னாடி நீ நின்று அவங்க முகத்தை பார்த்து நீ பேச போற. தயாராரு? என்ன அழுவுறியா? கில்ட்டி? என்ன பாரு, இன்னொருத்தர் சொல்லிதான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு தெரிய வேண்டியது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா. இட் குட் பி a syndicate. இதுக்கு மேல யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி நீயும் நினைச்சனா தெரிய வேண்டியதை சொல்லு. இந்த பிள்ளைக்கு 2 வயசு.
இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை. அதுக்கு காரணம் கடையில் இருக்கிற அந்த பில்ஸ். இன்னும் இந்த பிள்ளைங்க மாதிரி நிறைய பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க, செத்து போவாங்க. விசுவாசத்தை காட்டுறதா நினைச்சுக்கிட்டு பல உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மாற்றம் மனசாட்சி இருந்துச்சுன்னா, அண்ணன் தப்புக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா நீயே பேசுற. இதுக்கு மேல நான் ஃபாஸ்ட் பண்ண மாட்டேன். மேம், 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் வருவார், பீல் சப்ளை பண்ணுவார். பேரு போட்டோ முகம் மட்டும் ஞாபகம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ண ஹியூமன் ட்ரையல்ஸோட வந்திருக்க ரிசல்ட்ஸ் கன்வின்சிங்காக இல்லை. ஹாலுசினோஜெனிக் எஃபெக்ட்ஸ் இருக்கு. நம்ம வைட்டல் எடுத்தவங்க எல்லாம் ரொம்ப வயலண்டா மாறி இருக்காங்க. அதனால ரீபர்கஷன்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சில பேர் செத்தும் போயிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? Ethically, this is not right, sir. What exactly is ethics? இதுக்கு பதில் ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் sacrifices are needed for the greater good. என் மனசாட்சிக்கு இது தப்பா படுது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற பல பொருளுக்கு பின்னால எவ்வளவோ sacrifices இருந்திருக்கு. And that includes human sacrifices as well. என்ன ஒண்ணு, மக்களுக்கு அது தெரியுது இல்லை, தெரியவும் தேவையில்லை. வைட்டல்னால எவ்வளவோ பேருக்கு நல்லது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் டைனேஷ். 1000 பேர் நல்லா இருக்கணும்னா 10 பேர் இழக்கிறதுல தப்பே இல்லை. வைட்டலும் பேராசிட்டமால் மாதிரி ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா மாறணும். Anyway, congratulations. I heard Aruna is expecting. மூத்த பையன் சதீஷ், அவருக்கு வயசு 2 தானே. நம்ம கஷ்டப்படுறது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தான். அதுக்கு sacrifices are necessary. செல்லப்பன் வீரமுத்து, எங்க வேலை பார்க்குறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன்ல சார். வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போகுது சார். வெயில்ல மழையெல்லாம் வேலை செய்யணும், குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணும், கஷ்டமா இருக்கும். ஆமாம் சார். உங்க குடும்பத்துக்கு மாசம் மாசம் செலவுக்கு எவ்வளோ அனுப்புறீங்க? இங்கே செலவெல்லாம் போக 600 வெள்ளி அனுப்புவேன் சார். பத்தலையா சார்? பத்தாம தானே போலீஸ்க்கு எதிராக போட்டு கொடுக்குற வேலையை இங்கே செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது சார்? நீங்க எவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க குறைஞ்சது 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்க முடியும். அதுவும் கேஸை பொறுத்து இருக்கு, அதுக்கும் மேலே போகலாம். என்ன சார் சொல்றீங்க? நான் ஒரு தப்புமே பண்ணலையே. அப்ப எப்படி உங்க போன்ல இருந்து இன்னொருத்தர் போனுக்கு தூது கொடுக்குற மாதிரி ஒரு மெசேஜ் போயிருக்கு? அதுவும் அந்த சிம் கார்டு உங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு.
5க்கும் 10க்கும் ஒத்துக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? தண்டனை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒன்று விடாம எல்லா உண்மையும் என்கிட்ட நீங்க சொல்லணும். எப்படி வசதி? எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். ஒன்று விடாம. ஒரு நாள் வேலை முடிஞ்சிட்டு தேக்கால என் சொந்தக்கார பையனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் சார். அப்போ ஒருத்தவர் என்கிட்ட வந்து 50 வெள்ளி கொடுத்து என் பர்மிட்டை வச்சு சிம் கார்டு வாங்கிட்டு வர சொன்னார். நானும் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு எனக்கு அவர் 500 வெள்ளி கொடுத்தாரு சார். அதுக்கப்புறம் அவர் நான் எங்கேயும் பார்க்கல சார். அவர் பேரு தெரியாது சார். அவர் எப்படி இருப்பாருன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். வெடிக்குது பணக் பணக்கென நெஞ்சு துடைக்குது முன்னுக்கும் பின்னுக்கும் டேஞ்சர் இருக்குது தடக் தடக்கென தோட்டம் எடுக்குது பணக் பணக்கென நெஞ்சு துடைக்குது முன்னுக்கும் பின்னுக்கும் டேஞ்சர் இருக்குது அச்சமில்லை வாழ்விச்சலுக்கு வெடி பாய்ந்தது இல்லை அச்சமில்லை வாழ்விச்சலுக்கு வெடி பாய்ந்தது இல்லை கொன்ற போதும் உயிர் சென்ற போதும் விடி நின்ற போதும் கடமை தவறதில்லை தீய சிந்தனை அரக்க நெஞ்சனை அழிக்க வந்த படை அஞ்சுவதில்லை. கொடியவர்கள் எங்க இருந்தாலும் அங்க போய் செய்தி சொல்லி வந்துட்டேன்டா கோப்பேண்டா சௌக்கியமா கண்ணி தீயவனின் இறுதி பகைவன் நேர்மை கொண்ட சத்திய காவலன் நல்ல உள்ளங்களுக்கு வல்லவன் அசுரனை கண்டால் வேட்டையன் ஓடி ஓடி ஓடிந்தாலும் நீதி உந்தன் தலை விதி வெடி வெடி தெரி தெரி தொட்டா தாக்கு முன்னெத்தியில் குறி ஆட்டோமேட்டிக் வித் an automatic உன் பாவங்களுக்கு என் mathematics them cayman clowns I'm taking you all there